ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்கான வேர் டு ஸ்டடி தான்ப்பா வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது நீங்கள் குரூப் 2 படித்தாலும் சரி, குரூப் 4 படித்தாலும் சரி, சரிங்களா? ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு வேர் டு ஸ்டடி தான், சரிங்களா? ரெண்டு பேருமே இதை வந்து ஃபாலோ பண்ணலாம், ஓகேவா? ஸோ இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சிலபஸில் யூனிட் 3ல வந்து கவர் ஆகுதுப்பா, சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே தான் லெசன் வைஸ் எல்லாமே வந்து பிரித்து கொண்டு வந்திருக்கேன், சரிங்களா? ஸோ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூனிட் 3ல தான் வந்து நம்மளுக்கு இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியமில் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும், யூனிட் 3ல இருக்கும், சரிங்களாப்பா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு மொத்தம் 10 கேள்விகள் அப்படிங்கிறது வந்து கேட்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தடவை வந்து நம்மளுக்கு 4 கேள்விகள் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு, ஓகேவா? அதாவது 4 கேள்விகள் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியில் 4 கேள்வி, அப்புறம் இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு 8 கேள்வி, சரிங்களா? டோட்டலாக இங்கே 12 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்கப்பா, சரிங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம மார்க்கை பேஸ் பண்ணி பார்த்தாலும், வெயிட்டேஜை பேஸ் பண்ணி பார்த்தாலும் இந்த யூனிட் 3 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட், ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் பிரித்து அது வந்து எங்கே நம்மளுக்கு புக்கில் கவர் ஆகுது, எந்தெந்த ஏரியா வந்து நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், சரிங்களாப்பா? ஸோ இப்போ வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு டாபிக், குப்தர்கள் அப்படிங்கிறது ஒரு டாபிக், தில்லி சுல்தான்கள் அப்படிங்கிறது ஒரு டாபிக், முகலாயர்கள் அப்படிங்கிறது ஒரு டாபிக், சரிங்களா? இப்படி ஒரு டாபிக் வைஸா நம்மளுக்கு வந்து அந்த அந்த டாபிக்ஸ்லாம் எந்தெந்த லெசனில் கவர் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம், சரிங்களா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஐஎன்எம், ஓகேவா? தனித்தனியாக வந்து பார்க்கலாம். ஸோ மொத்தமாக இதில் நம்மளுக்கு 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த தடவை 12 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் இது ஒரு முக்கியமான பாடம் தான், சரிங்களாப்பா? ஸோ வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து ஒரு நோட்டும் பெண்ணும் எடுத்துக்கோங்க. ஆமாம், ஒரு நோட்டும் பெண்ணும் எடுத்துக்கோங்க. பேப்பர் வேணாம். பேப்பரில் எழுதுனீங்கன்னா அது பேப்பர் எங்கிட்டோ போயிடும், சரிங்களா? ஸோ அதனால் அது வேணாம். கையில் வந்து ஒரு நோட்டும் பேப்பரும் எடுத்துக்கோங்க. ஒன் பை ஒன்னாக எழுதிக்கிட்டே வாங்க, ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு 2 யூனிட் ஏன் பார்க்கல அப்படின்னா, மொதல் யூனிட் வந்து சயின்ஸு, உங்களுக்கு தெரியும் சிலபஸில் கவர் ஆகுறதுல முதல் யூனிட் வந்து நம்மளுக்கு சயின்ஸு அண்ட் 2ஆவது யூனிட் வந்து ஜாகிரஃபி, ஓகேவா? ஸோ இதில் ரெண்டுலேயுமே வந்து நம்மளுக்கு 5 கொஷின் தான், ரொம்பவே கம்மியான வெயிட்டேஜ் தான். ஸோ இதை வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். இனிமேல் வந்து நம்ம வந்து அடுத்து வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ யூனிட் 3 வந்து இந்த வீடியோவா, அடுத்து யூனிட் 4 வரும், அடுத்து யூனிட் 5 வரும், ஓகேவா? ஸோ இப்படி ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும். அதனால ஒரு நோட்டு போட்டு இதை எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, ஓகேவாப்பா? சரி, இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, யூனிட் 3 இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ சிந்து சமவெளி நாகரிகம், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கிலீஷ் மீடியத்தில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எங்கெங்க கவர் ஆகுது அப்படின்னா, 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3rd லெசன் சிந்துவெளி நாகரிகம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட், அடுத்து உள்ளது வந்து டேர்மு, மூணாவதா உள்ளது வந்து லெசன், ஓகேவாப்பா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6th 7th இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் டேர்ம் வைஸாக பிரியும். நீங்கள் 8th 9th மேலே போயிட்டீங்கன்னா டேரெக்டாக லெசன் வந்துடும். அடுத்த லெசன் பாருங்களேன், 9th செகண்ட் லெசன் பண்டைய நாகரிகங்கள், ஓகேவா? ஸோ அதில் வந்து 2.5 அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு பாடம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா? ஸோ 8th 9th மேலே உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கும், அதுக்கடுத்து லெசன் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த லெசன் நேம் இருக்கும், ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அதே தான். 6th டேர்ம் 1ல 3rd லெசன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், 9th செகண்ட் லெசன் ஆன்ஷியன்ட் சிவிலைசேஷன், ஓகேவா? அதுக்கப்புறம் 11th ஃபர்ஸ்ட் லெசன் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை அப்படிங்கிற டாப் லெசன். இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து இயர்லி இந்தியா ஃப்ரம் த பிகினிங் டு தி இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கும், சரிங்களா? தலைப்பு 1.4ல இருந்து இது வந்து ஆரம்பிக்கும், ஓகேவாப்பா? ஸோ அது வந்து நான் உங்களுக்கு லெசன் நடத்தும் போது புக்கை வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவாப்பா? அண்ட் அதே மாதிரி நம்ம பேட்சில் சேரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ இது எல்லாமே நம்ம புக் வைஸ் வந்து கட் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேவா? டாபிக் வைஸாக நம்ம எல்லாமே சிலபஸில் கவர் பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா? இது வந்து பேட்சில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம பேட்ச் வந்து ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கும். ஸோ அது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதுக்கான ஷெடியூல் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, ஓகேவாப்பா? ஸோ வந்துடும், யாரும் வந்து கோச்சிக்காதீங்க. சார் என்ன சார் கம்மிங் சூன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, விடுதலை பட அப்டேட் கூட வாங்கிடலாம் போல சார், உங்கள் ஷெடியூல் அப்டேட் வந்து இவ்வளோ லேட் பண்ணுறீங்களே அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து ரொம்ப மன உளைச்சல், அது போக வந்து பயங்கர காண்டில் இருக்கீங்க. ஸோ வெரி வெரி சாரிப்பா, தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்காக தான் வந்து பார்த்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ஏன்னா வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து உங்களால் எவ்வளோ லெசன் கேரி பண்ண முடியும், உங்களால் எவ்வளோ படிக்க முடியும். ஏன்னா இடையில ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸும் வருது, பொங்கல் டைம் வருது, நியூ இயர் டைம் வருது. இந்த மாதிரி டயத்தில் எப்படி ஒரு நாள் 2 நாள் அப்படிங்கிறது நம்மளுக்கு அடியாயிரும், சரிங்களா? ஏன்னா எல்லா நாளும் வருஷத்தில் 365 நாளும்
ஒரு மனுஷனால டெய்லி ஒரே மாதிரி பண்ண முடியாது. சரிங்களா? ஒரு சில பிரேக் அப்படிங்கிறது உங்களுக்கும் தேவைப்படும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டயத்துல வரக்கூடிய வீக்ஸுக்கு வந்து நம்ம எப்படி லெசன்ஸ் குடுக்கலாம்? எந்த லெசன்ஸ்க்கு வச்சா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு? ஸ்டார்ட்டிங்ல எப்படி குடுக்கலாம்? அப்படிங்கிற மாரி பார்த்து, பார்த்து ஒவ்வொரு வாரமும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால கண்டிப்பா நாளைக்கு வந்து உங்களுக்கு ஷெட்யூல் வந்து வந்துரும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு வேர் டூ ஸ்டடி வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாரி நான் ஒன் பை ஒன்னா வந்து குடுக்க ஆரம்பிச்சுடுறேன். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. அதனால இத ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இத பார்த்தீங்கன்னா தான் நம்ம ஷெட்யூல்ல வந்து நம்ம எப்படி குடுத்துருக்கோம்? எத பேஸ் பண்ணி குடுத்துருக்கோம்? எத அடிப்படையா குடுத்துருக்கோங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? எந்த இடத்துக்கு வெயிட்டேஜ் எப்படி நம்ம ஷெட்யூல் கொண்டு வந்திருக்கோங்கிறது புரியும். அதுக்காக தான் இந்த வேர் டூ ஸ்டடிய நான் முன்னாடி உங்களுக்கு வந்து குடுக்குறேன். ஓகேவாப்பா? ஸோ அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம் எங்கே கவர் ஆகுது பாருங்க. 11த் எத்திக்ஸ் செகண்ட் லெசன்ல சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற டாபிக் வந்து கவர் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து சார் என்கிட்ட எத்திக்ஸ் புக்லாம் இல்லையே சார். நாங்க வந்து எப்படி சார் அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. அதுக்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எடுத்து குடுத்துறேன். சரிங்களா? எத்திக்ஸ் புக்கு, அவுட் சோர்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிஎஃபா நம்ம ஷெட்யூல்ல நம்ம பேட்ச்ல சேரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு செப்பரேட்டா எடுத்து குடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அடுத்து குப்தர்கள் வந்து 6த்ல ஒரு லெசன், 11த்ல ஒரு லெசன் கவர் ஆகும்ப்பா. ஹிஸ்டரிய பொறுத்த வரைக்கும் இந்த சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள் இது எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, லோயர் ஸ்டாண்டர்ட்ல ஒரு லெசன் உங்களுக்கு கவர் ஆகும். அதே மாரி ஹையர் ஸ்டாண்டர்ட்ல ஒரு லெசன் வந்து கவர் ஆகும். சரிங்களா? 6த்லேருந்து 9த்துக்குள்ள ஒரு பாடம் வந்து கவர் ஆகும். அதே மாரி 10த் டூ 12த்துக்குள்ள உங்களுக்கு அதே நேம்ல ஒரு பாடம் வந்து கவர் ஆகும். மேக்ஸிமம் 11த்ல தான் வந்து வரும். சரிங்களா? ஹிஸ்டரிய பொறுத்த வரைக்கும். 10த், 12த் வந்து ஐஎன்எம்ல வந்து போயிரும். ஓகேவாப்பா? ஸோ அடுத்து தில்லி சுல்தான்கள் பாருங்க. 7த்ல ஒரு பாடம், 11த்ல ஒரு பாடம். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் ரைட் சைட்ல வந்து குடுத்துருக்கேன். ஸோ அவங்களும் பார்த்துக்கோங்க. முகலாயர்கள் பொறுத்தவரைக்கும் 7த் டெர்ம் 2ல செகண்ட் லெசன். அதுக்கப்புறம் 11த் 14த் லெசன் 11த் ஸ்டாண்டர்ட்ல 14த் லெசன் முகலாய பேரரசு அப்படிங்கிற டாபிக்ல இருக்கும். அதுக்கப்புறம் மராத்தியர்கள பொறுத்தவரைக்கும் நீங்க 7த்ல செகண்ட் டெர்ம்ல 3 லெசன் வந்து பார்க்கணும். மராத்தியர்கள். அதுக்கப்புறம் 11த்ல 15த் லெசன் ஓகேவா? மராத்தியர்கள் அப்படிங்கிற பாடம் வந்து பார்க்கணும். ஸோ இது எல்லாமே ஃபுல்லா பார்க்கணுமா? இதுல எதுக்கு அதிக முக்கியத்துவம் குடுக்கணும்? எத ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்கணும்? அதெல்லாம் வந்து நான் லாஸ்ட்டா வந்து சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்றேன். ஒன் பை ஒன்னா எழுதிக்கிட்டே வாங்க. ஓகேவாப்பா? எழுதுறீங்களா? பாஸ் பண்ணி கூட வீடியோ பாஸ் பண்ணி கூட எழுதிக்கிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு மனசுல பதியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? எந்த இடத்துக்கு போறோம் அப்படிங்கிற அந்த மேப் நம்ம கையில வந்து இருக்கணும். சரிங்களா? எந்த ஒரு இடத்துக்கு போறோம். இங்கேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, பாதை தெரிஞ்சிருந்தா தான் முடியும். சரிங்களா? இது வந்து அந்த பாதை மாதிரி. ஓகேவா? இந்த பாதை தெரிஞ்சுக்கிறாம, இந்த ரூட்ட தெரிஞ்சுக்கிறாம நீங்க வந்து போக முடியாது. ஓகேவா? ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒன் பை ஒன்னா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவாப்பா? ஸோ அடுத்தது விஜயநகரம் மற்றும் பாமனி அரசுகள். சார் இதுதான் வந்து நம்ம சிலபஸ்ல கவர் ஆகலை அப்படின்னு வந்து கேட்பீங்க. இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு ரீட் பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்களா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சிய நம்ம நம்ப முடியாது. ஓகேவா? ஸோ நம்மள மட்டும் தான் நம்ம நம்ப முடியும். சரிங்களாப்பா? ஸோ நம்ம படிச்சிருக்கக்கூடிய விஷயத்த நம்ம எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோமோ சிலபஸ அத தான் நம்ம நம்பி எக்ஸாம்க்கு முடியும். சரிங்களா? ஸோ அதனால டிஎன்பிஎஸ்சி எல்லாம் வந்து நம்பாதீங்க. நம்ம எதுக்கும் வந்து ஒரு ரீட் வந்து பண்ணிக்கிருவோம். புக் பேக் படிச்சுக்கிறோம். ஓகேவா? ரொம்ப டீப்பா வேணாம். ரீட் பண்ணிக்கலாம். புக் பேக் வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 7த்ல ஒரு லெசன், 11த்ல ஒரு லெசன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொல்ட்டேன். 6த் 7த்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அடுத்து டெர்ம் இருக்கும். அதுக்கப்புறம் லெசன் நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படிதான் இருக்கும். ஆர்டரா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தென்னிந்திய வரலாறு ஓகேவா? ஸோ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது எங்கெங்க கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6த்ல 3 டெர்ம்ல தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிற பாடம். அதுக்கப்புறம் 11த்ல 9வது பாடம் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி. சரிங்களா? கல்ச்சரல் டெவலப்மெண்ட் இன் சவுத் இந்தியா அப்படிங்கிற பாடம். 6த் 3 டெர்ம்ல சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் அப்படிங்கிற பாடம். ஓகேவாப்பா? அடுத்து 7த்ல ஃபர்ஸ்ட் டெர்ம்ல 3 லெசன் தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். அதுக்கப்புறம் 11த்ல பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படிங்கிற 11வது பாடம். ஓகேவாப்பா? ஸோ இதே தான் இங்கிலீஷ்லயே வந்து இங்க குடுத்துருப்போம். ஸோ இந்த 4 பாடங்கள் அப்படிங்கிறது இந்த தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிற டாபிக் கீழ வந்து கவர் ஆகுது. ஓகேவா? புக்ல. அடுத்து அதர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த அதர்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து இத வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு போகணும். ஓகேவாப்பா? ஸோ அந்த மாதிரியான ஒரு லெசன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. ஆனா வந்து இத நீங்க பார்த்துட்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ இந்த அதர்ஸ்ல பொறுத்தவரைக்கும் ஒரு எத்தன லெசன் இருக்கு பாருங்க. 1, 2, 3 அதுக்கப்புறம் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 11 பாடங்கள் இருக்குப்பா. சரிங்களா? ஸோ இதுல வந்து நீங்க 3ஆ வந்து பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஜஸ்ட் ரீட். அடுத்து அத எப்படி வச்சுக்கலாம்? அது வந்து ஜஸ்ட் ரீட் வச்சுக்கலாமா? ஸோ வந்து ரீட் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ரீட் அப்படிங்கிற மாரி வந்து வச்சுக்கலாம். ஓகே. இல்ல அதர்ஸ்ன்னே வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3ஆ பிரிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாடம்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற லெசன். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் ரீடு. அதுக்கப்புறம் வந்து
உங்களுக்கு என்னது? அதர்ஸ். ஓகே. இப்படி 3ஆ பிரிச்சுக்கோங்க. இப்ப நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாடம் எது எதுன்னு பார்த்தோம்னா, ஹையர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய பாடங்கள் தான்ப்பா. சரிங்களா? சரிங்களா? ஸோ ஹையர் ஸ்டாண்டர்ட பொறுத்தவரைக்கும் எத்தன பாடம் இருக்கு பாருங்க. இங்க 11த் ஓகேவா? 11த், 12த் அதுதான் வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட். அது கீழ இருக்கிறது எல்லாமே வந்து லோயர் ஸ்டாண்டர்ட் ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க எத்தன பாடம் வருது பாருங்க. ஸோ 11த் ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பாடம் இருக்கா? 1, 2 குப்தர்கள். இது ஒரு 3, 4 ஸோ 5, 6, 7 ஓகேவாப்பா? ஸோ அடுத்து பாருங்க 8 தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி 8 பிற்கால சோழரும் பாண்டியர்களும் 9 இங்கிலீஷ் மீடியம்ல சொல்லலைன்னு நினைக்காதீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கும் பார்த்து ஓகேவாப்பா? மொத்தம் வந்து 9 பாடங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது மொத்தம் எத்தன பாடம்? 9 பாடங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் சின்ன சின்ன லெசன்ஸ் எத்தன இருக்கு பாருங்க. 1, 2 இங்க வாங்க 3, 4 5, 6 7, 8, 9 ஓகே. 9 பாடங்கள். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு 9 பாடங்கள். இப்ப 9 பாடங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய பாடங்கள். சரிங்களா? 11த்ல உள்ள பாடங்கள். இப்படி பிரிச்சு படிக்கணும். நீங்க என்னடா இவ்ளோ லெசன் இருக்கே! இது இப்ப இவ்ளோ லெசன் படிக்கணுமா? அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரே இது வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ எது முக்கியத்துவம். எது அதிக முக்கியத்துவம் குடுக்கணும்? எது வந்து ரொம்ப கஷ்டமான பாடமா இருக்கு? எதுல டேட்டா நெறைய நம்ம கவர் பண்ற மாரி இருக்கு? அப்படிங்கிறத பிரிச்சு நம்ம வந்து பண்ணணும். சரிங்களா? அப்பா எதையுமே வந்து பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? வடிவேலு அந்த மாரி நம்ம பண்ற விஷயங்கள பிளான் பண்ணி பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏனோ தான் அப்படியே நம்ம ஆரம்பிச்சு போக்கூடாது. ஓகேவா? ஸோ ஏதோ படிக்கிறோம் அப்படிங்கிற மாரி போக்கூடாது. அத பிரிச்சு, அத ஆராய்ஞ்சு என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சு கரெக்ட்டா வந்து பார்க்கணும். ஓகேவாப்பா? ஸோ இப்ப நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட் ரீட் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதர்ஸ்ல நம்ம எத்தன லெசன் பார்த்தோம்? 11 பாடங்கள் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்து படிக்க வேண்டியது அப்படிங்கிறது, இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல இருக்கக்கூடிய 9 பாடங்கள். அதாவது 11த் ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடிய பாடங்கள். சரிங்களா? நம்ம பொதுவா சொல்லணும்னா ஹிஸ்டரியில இப்ப நம்மளுக்கு எல்லாமே 11த் ஸ்டாண்டர்ட் பாடங்கள் தான் வந்திருக்கு. சரியா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல நம்ம 9 பாடங்கள். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான லெசன்ஸ்ங்க. சரிங்களா? இத நீங்க கம்பல்சரி படிச்சே ஆகணும். சார் 11த் ஸ்டாண்டர்ட் சார் பெருசா இருக்குமே சார். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நம்மனால முடியும். சரிங்களா? ஸோ முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. முடியாது அப்படின்னு நம்ம நெனச்சிருந்தோம் அப்படின்னா, நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டே இருக்க மாட்டீங்க. சரிங்களா? உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன், உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? ஏதோ ஒண்ணு இருக்கிறதுனால தான் நீங்க இந்த வீடியோவ இவ்வளோ நேரம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? எதுவுமே தானா நடக்காது. சரிங்களா? கண்டிப்பா உங்கனால முடியும். முடியாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஓகேவா? முயற்சி பண்ணா முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது. ஆனா அந்த முயற்சி அப்படிங்கிறது தொடர் முயற்சியாவும், விடாமுயற்சியாவும் இருக்கணும். ஓகேவாப்பா? நம்ம நெனச்ச காரியத்த முடிக்கிற வரைக்கும் அந்த முயற்சிய நம்ம கைவிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களுடைய மனச பக்குவப்படுத்திக்கோங்க. அடுத்தது ஜஸ்ட் ரீட். ஜஸ்ட் ரீட் வந்து இந்த சின்ன சின்ன பாடங்கள் சொன்னேன். சரிங்களா? 9 பாடங்கள். இது என்ன அப்படின்னா, இந்த பெரிய பாடங்கள்ல என்ன சொல்லியிருப்பாங்களோ, பாதி வந்து அதே தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்ப வந்து நம்மளுக்கு இங்க பாருங்களேன். ஒண்ணும் இல்ல. குப்தர்கள்னு இருக்கு. இப்ப குப்தர்கள் 11த்ல வந்து நம்மளுக்கு இருக்குப்பா. அதே வந்து நம்மளுக்கு 6த்லயே வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப இங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 11த்ல குடுத்தது தான் 6த்லயே வந்து உங்களுக்கு கவர் ஆகும். 1, 2 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து இருக்கும். சரிங்களா? இதுல கவர் ஆகாத விஷயங்கள், அதுல 1, 2 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க பெரிய பாடத்த முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஜஸ்ட் ரீட் பாடத்துக்கு வந்து எதெல்லாம் இங்க எக்ஸ்ட்ராவா வந்திருக்கோ, அந்த லெசன ஃபுல்லா ஒரு ரீட் பண்ணிட்டு, 7த்ல உள்ள லெசன, 6த்ல உள்ள லெசன ஃபுல்லா வந்து ஒரு ரீட் பண்ணிட்டு, எதெல்லாம் உங்களுக்கு 11த்ல இல்லாதது இங்க கவர் ஆயிருக்கோ, 11த்ல இல்லாத விஷயங்கள் என்னலாம் சொல்லியிருக்காங்களோ, அந்த பாயிண்ட்ட மட்டும் ஆட் பண்ணிக்க போறீங்க எடுத்து. ஓகேவா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் தான். சரிங்களா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்க போறீங்க. அவ்வளோதான். சரிங்களா? வேற எதுவும் வந்து நீங்க அதிக எஃபோர்ட்லாம் போட போறதில்ல. முக்கியமானது நம்மளுக்கு இந்த 9 பாடங்கள் தான். 11த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய பெரிய, பெரிய பாடங்கள். சரிங்களா? அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த அதர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரிவிஷன்ல பார்த்துக்கலாம். சரிங்களா? நீங்க ரிவிஷன்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும்போது நீங்க அத ஒரு ரீட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? அத ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்க குடுக்க வேணாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடிய 9 பாடங்கள் தான். சரிங்களா? ஸோ அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் குடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஜஸ்ட் ரீட்ல இருக்கக்கூடிய 9 பாடங்கள ரீட் பண்ணி, எதெல்லாம் நம்மளுக்கு அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ல கவர் ஆகலையோ, எந்த பாயிண்ட்லாம் வந்து அங்க கவர் ஆகலையோ, அத மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா 11த்லயும் அது கவர் ஆகும். 7த்லயும் கவர் ஆகும். ஓகேவா? 11த்லயே நீங்க முக்காவாசி படிச்சிருவீங்க. ஏதாவது 1, 2 பாயிண்ட்ஸ் மட்டும் 7த்ல விட்டு போயிருக்கும். ஓகேவா? அத மட்டும் நம்ம சேர்த்து படிச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த அதர்ஸ வந்து நம்ம லாஸ்ட்டா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து நீங்க சாரிப்பா. ஸோ இதான் வந்து ஹிஸ்ட்ரிக்கானது. ஓகேவா? இப்ப நம்ம அடுத்து வந்து ஐயனம்க்கானது போகலாம். சரிங்களாப்பா? ஸோ ஐயனம். இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
ஸோ இத பொறுத்தவரைக்கும் தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா, ஸோ ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் வேறப்பா. அது வந்து நம்மளுக்கு வேற மாரி வந்து படிச்சோம். ஸோ இது வந்து வேற மாரி. அது வந்து அந்த பேட்டர்ன். அத அப்படியே நான் சொன்ன மாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் ரீட் அதுக்கப்புறம் அதர்ஸ் அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐஎன்எம்ல வேற மாரி வந்து வரும். சரிங்களா? ஸோ அது எப்படிங்கிறத சொல்றேன். தெளிவா பாருங்க. தேசிய மறுமலர்ச்சி. அதாவது நேஷனல் ரெனல்சன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ 10th ஹிஸ்டரியில 5th பாடம். சரிங்களாப்பா. 10th ஹிஸ்டரியில 5வது பாடம் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற பாடம். 11th ஹிஸ்டரியில 19வது பாடம் நவீனத்தை நோக்கி. 12th எத்திக்ஸ்ல 7வது பாடம் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற பாடம். அதுக்கப்புறம் 8த்ல 8வது பாடம் காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை அப்படிங்கிற பாடம். இது எல்லாமே இந்த தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற டாபிக்குள்ள கவர் ஆகக்கூடிய பாடம். சரிங்களாப்பா. ஸோ லாஸ்ட் டைம் மட்டும் 8 கேள்விகள் இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற யூனிட்ல இருந்து நம்மளுக்கு வந்துருந்துச்சு. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஓகேவா? ஸோ இத கம்பல்சரி நம்ம எல்லாமே வந்து கிளியர் கட்டா வந்து படிக்கணும். சரிங்களா? இதுலயுமே நீங்க 10th, 11th, 12th பாடங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்து குடுக்கணும். சரிங்களாப்பா? ஸோ லோயர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே நான் ஆல்ரெடி ஹிஸ்டரியில சொன்ன மாதிரி எந்தெந்த ஏரியா நம்ம படிக்கணுமோ அது மட்டும். இப்ப காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை அப்படின்னா, ஸோ இந்த பாடத்த வந்து நம்ம டீட்டெயிலா வந்து படிச்சிரணும். சரிங்களா? ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு கஷ்டமானதா இருக்காது. சரிங்களா? 6th to 9th வரைக்கும் உள்ள பாடத்தெல்லாம் வந்து நீங்க ரொம்ப கஷ்டமா எடுக்காதீங்க. 10th, 11th, 12th தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய பாடங்கள். ஓகேவா? 6th to 9thலாம் நம்ம ஒரு பாடமாவே மதிக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து என்னப்பா ஒரு ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா ஃபுல்லா முடிச்சிரணும். ஓகேவா? ஸோ அந்த மாரி தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாரி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய எண்ணத்த நீங்க சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம அதையும் வந்து ஒரு பாடமா கன்சிடர் பண்ணக்கூடாது. 6வது பாடம், 7வது பாடம், 8வது பாடம்லாம் என்ன ஒரு 4, 5 பக்கம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு மேல போனாலும், பக்கம் கூடுனாலும் அதிகபட்சமான டேட்டா இருக்காது. ரொம்ப கஷ்டமான டேட்டாவோ, கஷ்டமான வேர்டிங்ஸோ, கஷ்டமான ஒரு கான்செப்ட்டோ இருக்காது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான் இருக்கும். ஓகேவா? ஒரு 6வதுலேருந்து 9வது படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸுக்கு என்ன அளவுக்கு நாலேட்ஜ் இருக்குமோ, அந்த மாரி தான் கேட்டிருப்பாங்க. ஆனா நம்ம பாருங்க, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு வந்து பிரிப்பேர் பண்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது, நம்ம அந்த மாதிரி பாடங்கள பார்த்து பயப்படவோ, பின்வாங்கவோ கூடாது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு மேட்டராவே இருக்கக்கூடாது. சரிங்களாப்பா? சரி, ஓகே. ஸோ இதே மாரி நான் ஒரு டாபிக்கும் உங்களுக்கு பிரிச்சு தெளிவா குடுத்துருக்கேன். இந்திய காங்கிரஸ் விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள். சரிங்களா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீடியத்தில கம் க கவர் ஆகும். ஸோ தமிழ் மீடியம் லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த சைட் குடுத்துருக்கேன். இங்கிலீஷ் மீடியம் லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரைட் சைட்ல வந்து குடுத்துருக்கேன். சரிங்களாப்பா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு குடுக்கக்கூடிய இந்த 12th பாடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும், சுதேசி இயக்கமும், இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாடம். இது எல்லாத்துக்குமே நம்ம கிளாஸஸ் குடுப்போம். சரிங்களா? அதே மாதிரி இதுலயுமே வந்து அதர்ஸ் அப்படிங்கிற டாபிக் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6 பாடங்கள் கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த 6 பாடங்கள் அப்படிங்கிறது நீங்க லாஸ்ட்டா வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க மேல இருக்கக்கூடிய எல்லா பாடங்களையும் முடிக்கணும். சரிங்களா? ஐஎன்எம்ம பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பெரிய லெசன்ஸ் தான் அதிகம். சரிங்களாப்பா? மோஸ்ட் இம் சாரிப்பா. இங்க வந்து நம்ம பிக், ஸ்மால் அப்படிதான் வந்து பிரிக்க முடியும். பெரிய லெசன், சின்ன லெசன் அப்படிதான் வந்து பிரிக்க முடியுமே தவிர, இம்பார்ட்டன்ட், நாட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா 8 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ அப்ப பிக்கா உள்ள லெசன்ஸ் அப்படிங்கிறது 13 லெசன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய பாடங்களா இருக்கும். 11th, 12th, 10th இந்த இதுல கவர் ஆகக்கூடிய பாடங்கள். சரிங்களா? ஸ்மால் லெசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 3 லெசன். ஓகேவாப்பா? ஸோ டோட்டலா நம்மளுக்கு எத்தன லெசன் அப்படிங்கன்னா 16 லெசன். ஓகேவா? இது போக நம்மளுக்கு அதர்ஸ்ல ஒரு 6 லெசன் கேட்குறாங்க. குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதர்ஸ்ல நம்மளுக்கு ஒரு 6 லெசன் குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம லாஸ்ட்டா தான் பார்க்க போறோம். அத சேர்த்தீங்கன்னா ஒரு 6 லெசன் வந்து எக்ஸ்ட்ராவா வரும். சாரிப்பா. ஸோ அத எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அதுல வந்து நம்மளுக்கு ஒரு 6 லெசன் எக்ஸ்ட்ராவா வந்து வரும். ஸோ அது வந்து நம்ம இப்ப சேர்த்துக்க வேணாம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த 16 லெசன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகேவா? இந்த 16 லெசன்லயுமே அந்த பெரிய லெசனா இருக்கக்கூடிய 13 லெசன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான டார்கெட். ஓகேவா? ஸோ அதான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களாப்பா? ஸோ இந்த 10th பாடங்கள், 11th பாடங்கள், 12th பாடங்கள் இது எல்லாமே நீங்க கம்பல்சரி படிக்கணும். சரிங்களா? அதுல எந்த விதமான சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஐஎன்எம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஓகேவாப்பா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது 2மே வந்து பார்த்தாச்சு. ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் நம்மளோட டெலகிராம் சேனல்ல வந்து குடுக்குறேன். ஸோ நீங்க பார்த்து அதுலேருந்து வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்ப வீடியோலயுமே வந்து நீங்க இப்பவே எழுதிடுங்க. மேக்ஸிமம் நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்ணக்கூடிய யூடியூப் ஸ்டூடண்ட்ஸ் இப்பவே இந்த வீடியோவ பார்த்து தெளிவா எழுதிருங்க. பாஸ் பண்ணி வச்சு கூட எழுதிக்கோங்க வீடியோவ. சரிங்களா? ஸோ அப்பனா தான் உங்களுக்கு எது எதுக்காக நம்ம படிக்கிறோம்? இந்த பாடத்த ஏன் நம்ம படிக்கிறோம்? இது எங்கே நம்மளுக்கு கவர் ஆகுது?
சரிங்களா? ஏன் செய்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்யணும். எல்லாரும் செய்றாங்க. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. அதனால செஞ்சேன். இவங்க செஞ்சாங்கன்னு செஞ்சேன். அவங்க சொன்னாங்கன்னு செஞ்சேன். அப்படி இருக்கக்கூடாதுப்பா. நம்ம ஒரு விஷயத்த செய்றோம். நம்ம ஒரு காரியத்த செய்றோம் அப்படின்னா, அத ஏன் செய்றோம்? எதுக்காக செய்றோம்? அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்யணும். ஓகேவா? ஸோ அதான் வந்து இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது போக சார் அவுட் சோர்ஸ்லேருந்து எதுவுமே கவர் ஆகாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர் ஆகும். அவுட் சோர்ஸ்ல ஒரு சில புக்ஸ்லேருந்து கவர் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த புக்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படின்னா, கீழ எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து அந்த புக் லிஸ்ட் வந்து போடுறேன். ஓகேவா? மத்தபடி நம்மளோட பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ பொறுத்தவரைக்கும், நம்ம டிஎன்பிஎஸ்சி கிங்டத்துல பேட்ச்ல ஆல்ரெடி பேட்ச் 1ல இருக்க ஸ்டூடண்ட்ஸும் சரி, இப்ப பேட்ச்ல புதுசா சேர்ந்துகிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸும் சரி, சரிங்களா? நெக்ஸ்ட் பேட்ச் 2க்கான ஸ்டூடண்ட்ஸும் சரி, 2 பேத்துக்குமே நம்ம அவுட் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலுமே நான் எடுத்து வந்து உங்களுக்கு குடுத்துருவேன். சரிங்களா? இப்போ ஒரு டாபிக் பார்க்குறோம். இந்திய மறுமலர்ச்சி, தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற டாபிக்ல இப்ப 10த், 11த், 12த் இந்த பாடங்கள் பார்க்குறோம். இப்ப இந்த பாடங்கள் சார்ந்து அவுட் சோர்ஸ்ல ஏதாவது புக்ஸ் வருது. வெங்கடேசன் சார் புக்ஸ்ல இருந்தோ, இல்ல வேற ஏதாவது புக்ஸ்ல இருந்தோ உங்களுக்கு அவுட் சோர்ஸ்ல இருந்து வருது அப்படின்னா, அதையும் சேர்த்தே நான் நடத்திருவேன். ஒரு பாடம் எடுத்தா புக்ல எங்கே கவர் ஆகுது, அவுட் சோர்ஸ்ல எங்கே கவர் ஆகுது. ஃபுல்லா முடிச்சுருவோம் ஒரு டாபிக் எடுத்தோம்னா. அண்ட் அதே மாரி அந்த மெட்டீரியலும் நான் உங்களுக்கு பிடிஎஃபா குடுத்துருவேன். சரிங்களா? அவுட் சோர்ஸ்ல வரக்கூடிய அந்த பக்கங்கள நான் பிடிஎஃபா ரெடி பண்ணி உங்களுக்கு மெட்டீரியலாவும் கையில குடுத்துருவேன். சரிங்களா? ஏன்னா எல்லார்னாலயும் போய் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்ல. சரி அப்ப இப்ப நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு 4000, 5000 அப்படிங்கிறது நீங்க போய் செலவு பண்ண முடியாது. புக்ஸுக்காக. ஓகேவா? ஸோ அதுக்காக சார் புக்ஸ் வாங்க வேணாமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. உங்களால செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க செலவு பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஆனா இங்க நம்ம நெறைய ஸ்டூடண்ட்ஸ்னால வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்க முடியாது. ஓகேவா? ஸோ அவங்களுக்காக நான் எல்லாமே வந்து செட் பண்ணி, ரெடி பண்ணி உங்களுக்கு எடுத்து குடுத்துர்றேன். சரிங்களா? நீங்க எதுவுமே கவலைப்பட வேணாம். சார் நம்மள்ட்ட புக்ஸ் இல்லையே! நம்ம எப்படி படிக்க போறோம்? நம்ம வந்து எப்படி அவுட் சோர்ஸ்ல இருந்தெல்லாம் இப்ப கேட்கறாங்களே! நம்ம வந்து எவ்வளோ என்னென்ன எப்படி படிக்கிறது? எங்கே படிக்கிறது? எதுலருந்து படிக்கிறது? அந்த குழப்பம்லாம் உங்களுக்கு வேணவே வேணாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு புக்கு தான். சரிங்களாப்பா? புக்ல இருந்து நம்மளுக்கு 70% கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 70% கொஸ்டின் வந்து நம்மளுக்கு புக் ஏரியால இருந்து மட்டும் தான் வரும். ஒரு நிமிஷம். ஓகேவாப்பா? நம்மளுக்கு புக்ல இருந்து மட்டும் தான் 70% வந்து கேட்பாங்க. ஓகேவா? மிச்சம் 30% தான் நம்மளுக்கு அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. அந்த 30% நம்மள குழப்பியும் விடுறாங்க. ஓகேவா? நம்ம இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது குடுக்கணும். சரிங்களா? சார் நான் வெறும் அவுட் சோர்ஸ் மட்டும் அப்ப படிச்சுட்டு போனா போதுமா சார்? நம்ம நல்ல மார்க் எடுத்துடலாமான்னு கேட்டா முடியாது. புக்கும் படிக்கணும். அவுட் சோர்ஸும் படிக்கணும். சரிங்களா? நீங்க உங்கள்ட்ட புக்ஸ் இருந்தா படிங்க. இல்லைன்னா நான் அதுக்கும் பிடிஎஃப் குடுப்பேன். கிளாஸ் எடுப்பேன். அத பார்த்து படிங்க. அவுட் சோர்ஸ் நானே உங்களுக்கு பிடிஎஃப் கட் பண்ணி குடுத்துர்றேன். சரிங்களா? ஒவ்வொரு ஷெட்யூல் வைஸா நம்ம வாரம் எந்தெந்த ஷெட்யூல் பார்ப்போமோ, அந்த லெசனுக்கு என்னென்ன அவுட் சோர்ஸ் இருக்குன்னா, அந்த டாபிக் வைஸா தமிழும் அதே தான். நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? அந்த டாபிக் வைஸா நம்ம பார்த்துட்டு, அதோட அவுட் சோர்ஸும் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணி குடுத்துர்றேன். அந்த பிடிஎஃப்பும் வந்து நான் உங்களுக்கு எடுத்து குடுத்துர்றேன். சரிங்களாப்பா? ஸோ அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, நம்ம யாருக்காக பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாமே இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸுக்கு நம்ம பண்ணல. எதுவுமே இல்லாம, ஆனா வெறும் சாதிக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் வந்து ஒரு அரசு அதிகாரியா ஆகணும், என் குடும்பத்த நான் தல நிமிர்த்தி காட்டணும் அப்படிங்கிற வெறியோட இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் தான் நம்ம இந்த பேட்ச் ரன் பண்றதும் சரி, இந்த சேனல் ரன் பண்றதும் சரி. சரிங்களா? மத்தபடி பேமெண்ட்டுக்காகவோ, பேருக்காகவோ, புகழுக்காகவோ, அதுக்காகலாம் நம்ம இந்த சேனல் வந்து ரன் பண்ணல. கஷ்டப்படுற ஸ்டூடண்ட்ஸ் சரிங்களா? நெறைய பேர் வந்து இது கிடைக்காம இருக்காங்க. நெறைய பேருக்கு வந்து இது போய் சேராம இருக்கு. ஸோ அந்த மாரி உள்ள மாணவர்களுக்கு சரிங்களா? நெறைய பேர் வீட்லருந்து வெளிய வர முடியாம இருக்காங்க. வேலைக்கு போயிட்டு வந்து 10 மணி நேரம், 12 மணி நேரம் உழைக்கிறாங்க. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. உழைச்சுட்டு ஏதோ ஒண்ணு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம இந்த ஒரு விஷயத்த வந்து பண்றோம். ஸோ அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே வந்து நீங்க இத போய் வாங்குங்க, அத போய் வாங்குங்க, இத வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம அப்படி சொல்ல முடியாது. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது இங்க ரொம்ப கஷ்டமானது. யாருமே வந்து எல்லாமே வச்சுக்கிட்டு, எல்லாமே புக் இருக்கு, எல்லாமே இருக்குப்பா. எனக்கு எந்த கவலையும் இல்ல வாழ்க்கையில. நான் வந்து எனக்கு எல்லாமே பார்த்துக்குருவாங்க. நான் சும்மா அந்த எக்ஸாம் மட்டும் அப்படின்னு யாருமே வர்றதில்லப்பா. டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ள வரக்கூடிய எல்லாருமே, எல்லாரும் சொல்ல முடியாது. ஒரு 80%க்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப கஷ்டத்துல, அவங்களுடைய சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில, வாழ்க்கையில ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து வராங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது, அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத அவங்க இடத்துல இருந்து யோசிக்கணும். நான் உங்களுடைய இடத்துல இருந்து யோசிச்சு தான் நான் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ கொஞ்சம் எனக்கு டைம் மட்டும் குடுங்க. கண்டிப்பா நம்ம பெஸ்ட்டா, கிளாஸா, மாஸா இந்த வாட்டி நம்ம கொண்டு போறோம். கொஸ்டின் பேப்பருக்கு மட்டும் தனியா ஒரு ஸ்டாஃப் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ தனியா அவர வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் பேப்பருக்கு மட்டும். ஸோ அடுத்த பேட்ச் நம்ம வந்து 27ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் வந்து பண்ண போறோம். சரிங்களா? நம்ம ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ்னா, சார் ஓல்டு பேட்ச் ஸ்டூடண்ட்ஸா? இல்ல. டிஎன்பிஎஸ்சிக்கே ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ். சரிங்களா? அதாவது போன குரூப் 4, போன குரூப் 2லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு 2 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து ஃப்ரீயா குடுக்க போறேன். சரிங்களா? 27க்கு முன்னாடி 200 மார்க்குக்கு டிஎன்பிஎஸ்சி எப்படி கொஸ்டின் கேட்டாங்களோ, அதே டஃப்னஸோட, அதே
மாதிரியான பேட்டர்னோட உங்களுக்கு 2 ஃப்ரீ டெஸ்ட் வந்து குடுக்க போறேன். சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட பேட்ச்ல வரக்கூடிய அடுத்து எல்லா வீக்லி டெஸ்ட்டும், எல்லா மந்த்லி டெஸ்ட்டும், ரிவிஷன் டெஸ்ட்டும், சர்ப்ரைஸ் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு டஃப்னஸோட, இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக, உங்கள்ட்ட என்ன ஸ்டாண்டர்ட்ல நம்ம இனிமே பயணிக்க போறோம், நம்மளோட கொஸ்டின்ஸ் வந்து என்ன தரத்துல இனிமே இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நம்ம முன்னாடியே சொல்லிருவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு 2 ஃப்ரீ மாடல் டெஸ்ட். ஓகேவா? இத நீங்க நியூவா படிக்கிறவங்க ப்ராப்ளம் இல்ல. சரிங்களா? நீங்க இத பத்தி கவலைப்பட வேணாம். ஆல்ரெடி நான் டிஎன்பிஎஸ்சி படிச்சிருக்கேன் சார். ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன், 2 எக்ஸாம் எழுதியிருக்கேன், குரூப் 4 எழுதியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு டெஸ்ட். சரிங்களா? குரூப் 2, குரூப் 4 2 மாணவர்களுமே அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? கொஸ்டினோட தரம் வேற மாரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த மாரி தான் வந்து செட் பண்ண போறோம். ஏன்னா விடவே கூடாது. இந்த தடவ வந்து நம்ம விடவே கூடாது. சரிங்களா? ஒரு ஸ்டூடண்ட் வந்து கால் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் அவங்கள பத்தி. அதாவது அவங்க ஆல்ரெடி வந்து என்ட்ட பேசியிருந்தாங்க. சரிங்களா? நம்ம போன பேட்ச் இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம் இல்லையா? ஸோ அப்பவே வந்து அவங்க என்ட்ட பேசி, "சார் நான் அந்த மாரி ஜாயின் பண்ணணும், வைக்கணும். எனக்கு எல்லாமே வந்து அனுப்பிச்சு விடுங்க" அப்படின்னு டீட்டெயில்லாம் கேட்டுட்டு, "சார் எனக்கு வந்து ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல டெலிவரி இருக்கு சார். நான் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கேன். ஸோ அதனால நான் இப்ப கன்டின்யூ பண்ணாலும் என்னால கரெக்ட்டா கன்டின்யூ பண்ண முடியாது சார். நான் என்னோட டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சார். அதனால வந்து நான் அப்ப ஃபீஸ் பே பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? சரி ஓகே. நம்மளும் அவங்களுடைய விருப்பம். அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட். சரி வரட்டும் பார்க்கலாம். அவங்க வந்து டெலிவரி முடிச்சுட்டு வரேன்னு சொல்றாங்க. ஏன்னா டெலிவரி முடிஞ்சா, குழந்தை பிறந்த உடனே வந்து நம்ம படிக்க முடியுமா? ஸோ அதுக்கு வந்து ஒரு 1 வாரம் 2 ஒரு 1 மந்த் 2 மந்த் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி அப்படிங்கிறபோது இன்னும் 4, 5 மந்த் கழிச்சு தான் வந்து அவங்க படிக்க ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம நெனச்சிருந்தோம். சரிங்களா? ஆனா அவங்க ஒரு 4 டேஸ் முன்னாடி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சார் நேத்து வந்து எனக்கு டெலிவரி சார். டெலிவரி முடிஞ்சிருச்சு. நான் இப்ப வந்து படிக்க ரெடி சார். நான் கூட சொல்றேன். "என்னப்பா இப்ப தானப்பா டெலிவரி முடிஞ்சிருக்கு." அப்படிங்கிற மாரி சொன்னா, "ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல சார். நீங்க அடுத்து எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க. அடுத்த ஷெட்யூல் நீங்க ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் எப்படி சார் போகணும்? என்ன பண்ணணும்? நான் இப்ப தான் சார் வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி உடனே தயாராயிட்டாங்க. இன்னைக்கு கால் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கால் பண்ணி, இன்னைக்கு ஈவினிங் வந்து என்ட்ட பேசுனாங்க. சரிங்களா? ஸோ இன்னியோட 6 நாள் ஆச்சு சார். குழந்தை பிறந்து 6 நாள் ஆச்சு. 6 டேஸ் ஆச்சு சார். நெக்ஸ்ட் எப்படி சார் போணும்? என்ன பண்ணணும்? பேட்ஜ் வந்து நீங்க இன்னொரு நியூவா வந்து ஆட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ண போறேன். புது மெத்தட்ல போறோம்ன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன சார் பண்ணணும்? எப்படி போகணும்? என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் என்ன? அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ ஆர்வமா இருக்காங்க. அந்த வெறி அப்படிங்கிறது இருக்கணும். சரிங்களா? என்ன சூழ்நிலைனாலும் சரி, நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கணும். டெலிவரி ஆயி 6 நாள்ல அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா, அவ்வளோ ஒரு வெறித்தனமா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஸ்போர்ட்டிவ்னஸ, அவங்களுடைய அந்த தன்னம்பிக்கையும், தைரியத்தையும் வந்து நெனச்சு பாருங்க. அவங்க வந்து சொல்றாங்க, "சார் நீங்க சொல்றீங்க சார். உண்மதான் சார். நீங்க இவ்வளோ கஷ்டம் இருந்தும் நீங்க செய்றது வந்து பெரிய விஷயம் சார். நான் வந்து மிகப்பெரிய வந்து உங்க மரியாதை இருக்கு சார். நானும் வந்து எப்படியாவது இந்த கஷ்டம் எனக்கும் வந்து கஷ்டம் இருக்கு சார். நானும் வந்து எனக்கும் எங்க அப்பா இல்ல சார், அம்மா இல்ல சார். நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். உங்கள மாரி தான் நானும் வந்து ஜெயிக்கணும். ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நான் வந்திருக்கேன். கண்டிப்பா என்னால முடியும் சார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா கிளியர் பண்ணி நம்ம டிஎன்பிஎஸ்சி கிங்டம்க்கும் சரி, உங்களுக்கும் நான் பேர் வாங்கி குடுப்பேன்." அப்படின்னு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து அவங்க சொல்றாங்க. வெறும் 6 நாள் டெலிவரி முடிஞ்சு ஒரு 6 நாள். இத எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆரம்பிக்கிறதோ, கொஞ்ச நாள் படிக்கிறதோ, அதுக்கப்புறம் விட்டு போறதோ, ஏனோ தானோன்னு படிக்கிறதோ, அது முக்கியம் இல்ல. சரிங்களா? எடுத்த இலக்குல எவ்வளோ உறுதியா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். சரிங்களா? புடிச்ச புடிய விடக்கூடாது. ஓகேவா? உடும்பு புடிம்பாங்க. அந்த மாரி தான். என்னைக்குமே உங்களுடைய எண்ணங்கள் வந்து குறையவே கூடாது. உங்களுடைய எண்ணத்துல ஒரு குறைபாடு அப்படிங்கிறது வரவே கூடாது. அதாவது சொல்லுவாங்க, உடல் ஊனமா இருந்தா கூட பெரிய விஷயம் இல்ல. ஆனா மனசு வந்து உங்களுக்கு ஊனமா இருந்துச்சு. எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணங்கள்ல ஒரு குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா, அது மாதிரியான ஒரு ஃபெயிலியர் வந்து எதுவுமே நம்மளுக்கு இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால தைரியத்தோட இருங்க. நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா இந்த தடவ நம்ம ஜெயிக்க போறோம். சரிங்களா? அதுல மாற்று கருத்தே கிடையாது. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். என்ன வேணாலும் கான்ட்ரோவர்சி சொல்லட்டும். நம்ம பேமெண்ட்டுக்காக பண்றோம். நம்ம வந்து காசு வாங்கிட்டு வீடியோ போட மாட்றோம், வைக்கிறோம். என்ன வேணாலும் சொல்லட்டுங்க. நம்ம இந்த தடவ அச்சீவ் பண்ணி நான் என் ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளோ மெசேஜ் சார் நாங்க இருக்கோம் சார். நீங்க ஏன் சார் கமெண்ட் வருது, வைக்குதுன்னுலாம் நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? அவ்வளோ மெசேஜ் WhatsAppல. நாங்க இருக்கோம் சார். நாங்க உங்கள நம்புறோம் சார். எங்களுக்கு தெரியும் சார் உங்கள பத்தி. அப்படின்னு அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் பண்ணாம, உங்களுக்காக நான் உழைக்காம, வேற யாருக்காக நான் செய்ய போறேன்? சரிங்களா? ஸோ அதனால நீங்க எத பத்தியுமே கவலைப்படாதீங்க. ப்ராப்பரா போய்க்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப நுணுக்கமா பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அடுத்த குரூப் 4 அப்படிங்கிறது நம்மளுக்கான குரூப் 4, குரூப் 2வா இருக்கணும். நம்ம குரூப் 2க்கு தான் எய்ம் பண்றோம். குரூப் 4 படிக்கிற ஸ்டூடண்ட்ஸுமே குரூப் 2க்கு தான் உங்கள. சரிங்களா? குரூப் 2, குரூப் 1க்கு தான் உங்கள தயார் பண்ண போறோம்.
குரூப் 4ங்கிறது நீங்க போற போக்குல அட்டெண்ட் பண்ணிட்டு போற மாரி இருக்கும். சரிங்களா? அந்த மாரி தான் உங்கள தயார் பண்ண போறேன். ஸோ, அதனால நம்பிக்கையோட இருங்க. நம்பிக்கையோட பின்தொடருங்க. கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி கிங்டம் சரி, நானும் சரி, நம்மளோட ஸ்டாஃப்ஸும் சரி, உங்களுடைய வெற்றிக்கு எங்களுடைய முழு முயற்சிய சரிங்களா? முழு முயற்சிய கண்டிப்பா குடுப்போம். சரிங்களாப்பா? ஸோ, அதனால நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். நல்லபடியா படிங்க. கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். வெற்றி நிச்சயம். சரிங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வேர் டு ஸ்டடி வீடியோல வந்து பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஷெட்யூல் நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு போட்டுறேன். சரிங்களாப்பா? கோச்சுக்காதீங்க. சாரி. அ வேற எதுவும் வந்து நான் விட்டுருந்தேன். வேற எதுவும் வந்து சொல்றதுக்கு மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட 2 பேட்ச் போன பேட்ச் 1க்கும் இப்ப அடுத்து வரக்கூடிய பேட்ச் 2க்கும் ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது பேரு தோணுச்சுன்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. நம்ம பேட்ச்க்கு வந்து என்ன நேம் வைக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எந்த பேருக்கு வந்து அதிக லைக் வருதோ, ஸோ அந்த பேர வந்து நம்ம 2 பேட்ச்க்கும் வந்து வச்சிரலாம். சரிங்களாப்பா? சரி ஓகே. தேங்க் யூ. அவ்வளோதான். நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தைரியமா படிங்க. தேங்க் யூப்பா.